இறந்தவர்கள் கனவுல வந்தாங்கன்னா அதற்கு என்ன அர்த்தம், அதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கறத பத்தி இன்றைக்கு பதிவுல பார்க்கலாம். அல்லாஹ் நாடினால் மட்டும்தான் இறந்தவர்களை நமக்கு கனவின் மூலமாக வரவழைப்பான் அப்படின்றது சஹீஹ் முஸ்லிம்ல பதியப்பட்ட ஹதீஸ். ஆனால் அவங்க நம்ம கனவுல வரதை வச்சோ அவங்க சொல்றத வச்சோ நம்ம எந்த ஒரு முடிவும் எடுக்கக்கூடாது. கனவுக்கு சரியான விளக்கம் கொடுக்கக்கூடியவர்கள் அல்லாஹும் அவனுடைய தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மட்டும்தான். இவ்வாறு இறந்து போன நபர்கள் நம்மளுடைய கனவுல வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்காக நம்ம ரெண்டு விஷயம் செய்யலாம். ஒன்று, அவங்களுக்காக அதிகமாக பாவம் மன்னிப்பு தேடுறது. 2, அவங்களுக்காக சதக்கா கொடுக்கறது. இன்னும் நம்ம ஊர்ல எல்லாம் வஃபாத் ஆனவங்க 40 நாள் முன்னாடி கனவுல வந்துட்டா அவங்க ரூஹ் இன்னும் அலையுது, அவங்களுக்காக நம்ம ஃபாத்தியா ஓதணும், அவங்களுக்காக நம்ம யாசின் ஓதணும் அப்படின்னு சொல்றது எல்லாமே தெளிவான மூட நம்பிக்கைகள் மட்டும்தான். இன்னும் இவ்வாறு இறந்தவர்கள் கனவுல தோன்றி எனக்காக என்னுடைய கபரை இப்படி கட்டுங்க, இந்த தர்காக்கு போய் ஃபாத்தியா ஓதுங்கன்னு இஸ்லாத்துல இல்லாத விஷயங்களை சொல்றது முற்றிலும் ஹராம். அதை நம்ம பின்பற்றக்கூடாது.